இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜொனாய்டம் ஹாரிஸ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பம். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி செயலணிக்கு கிழக்கு மாகாணத்தில் அமோக வரவேற்பு. ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சுகாதார மற்றும் சேம நலனை மேம்படுத்துவதற்குமான புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டம். பாகிஸ்தானில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பிரியந்த குமாரவின் பூதவுடல் இன்று நாட்டிற்கு எடுத்து வரப்படுகிறது. மேலும் 746 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம். விரிவான செய்திகள். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள மசகு எண்ணெய் நிறைவடைந்ததால் கடந்த 15ஆம் திகதி முதல் இந்த சுத்திகரிப்பு நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. எதிர்வரும் 2 வாரங்களில் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் இலங்கையை வந்தடைய உள்ளது. ஜனவரி மாத நடுப்பகுதியிலும் எரிபொருளை ஏற்றிக்கொண்டு மற்றொரு கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டத்திற்கான ஜனாதிபதி செயலணிக்கு கிழக்கு மாகாண மக்கள் அமோக வரவேற்பை வழங்கியுள்ளார்கள். ஒரே நாடு ஒரே சட்டத்திற்கான மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை மட்டக்களப்பு மற்றும் வாழைச்சேனை பிரதேச செயலக கேட்போர் கூடங்களில் நேற்று முன்தினம் ஆரம்பமானது. ஜனாதிபதி செயலணி கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக கிழக்கு மாகாணத்துக்கு வந்ததை தாம் கௌரவமாக கருதுவதாக மாகாண மக்கள் தெரிவித்துள்ளார்கள். பிரதேசத்தின் பல மத ஸ்தலங்களுக்கு இந்த செயலணியின் உறுப்பினர்களை அழைத்துச் சென்ற அவர்கள் சுமூகமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். விசேட சமய வழிபாடுகளும் இடம்பெற்றன. நீண்டகாலமாக நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச நேர்மையான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக அங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி செயலணியின் தலைவர் சங்கைக்குரிய கலகுடத்தே ஞானசார தேரர் தெரிவித்தார். உண்மையான சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் எதிர்பார்க்கும் சர்வ மத தலைவர்களுடன் இணைந்து ஒரே நாடு ஒரே சட்டத்திற்காக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊழியர்களின் தொழில் உரிமை பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சேம நலனுக்காக புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தொழிலமைச்சு உள்ளிட்ட பல அமைச்சுக்களின் நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா அண்மையில் பாராளுமன்றத்தில் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். அமைச்சின் நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் ஏற்கனவே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் சாதகமான பெறுபவர்களை தற்போது தொழிலாளர் சமூகம் அனுபவித்து வருகிறது. எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கையை மேலும் பலப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அமுலில் இருந்த குறைந்தபட்ச தேசிய சம்பளம் 10,000 ரூபாவிலிருந்து 12,500 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டமை, தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டமை என்பன இவற்றில் சில நடவடிக்கைகளாகும். இது தவிர ஊழியர் சேமலாப நிதிய மற்றும் அலுவலக ஊழியர் சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளன. தனியார் துறையில் பணிபுரிவோரின் ஓய்வூதிய வயதெல்லையை 60 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்தார். பாராளுமன்றம் இன்று காலை 9:30 மீண்டும் கூடும். 2022ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் 12வது நாள் விவாதம் இன்று நடைபெறும். குழுநிலை விவாதம் இந்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும். வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு அன்றைய தினம் மாலை இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. தொடர்ந்து செய்திகள். பாகிஸ்தானின் சியால்கோட் நகரில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பிரியந்த குமாரவின் பூதவுடல் இன்று நாட்டிற்கு எடுத்து வரப்பட உள்ளது.
இந்த படுகொலை தொடர்பில் 235 சந்தேக நபர்களை அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவு கைது செய்துள்ளது. பிரியந்தகுமார பணியாற்றிய ராஜ்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஆடை தொழிற்சாலை தற்போது மூடப்பட்டுள்ளது. இந்த ஆடை தொழிற்சாலையில் 900 ஊழியர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். எனினும் கைது செய்வதை தவிர்க்கும் நோக்கில் அந்த ஊழியர்கள் தலைமறைவாகியிருப்பதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு ரகசியமான ஒரு இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 746 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். நேற்று பதிவான இந்த தொற்றாளர்களுடன் நாட்டில் இதுவரை பதிவாகிய மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,67,682 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் வைரஸ் தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வந்த மேலும் 316 பேர் முழுமையாக குணமடைந்து நேற்று வீடு திரும்பினர். இதன்படி முழுமையாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 5,42,326. மேலும் 21 கோவிட் மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று உறுதிப்படுத்தினார். இதன்படி நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 14,461. இதுவரை உலகம் முழுவதிலும் பதிவாகியுள்ள கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 26,61,00,000 தாண்டியுள்ளது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 52,70,000 அதிகமானது. நேற்றைய தினம் பதிவான தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,10,000 அதிகமாகும். இவர்களில் 2,74,000 பேர் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இதேவேளை 13,43,000 ஃபைசர் தடுப்பூசிகள் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டுள்ளன. இலங்கை கால்நடை வைத்தியர்கள் சங்கத்தின் 73வது வருடாந்த மாநாடு மற்றும் பொதுச்சபை கூட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்றது. கால்நடை வைத்தியர்கள் சங்கத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சிரேஷ்ட கால்நடை மருத்துவர்களான HP பிரேமஸ்ரீ மற்றும் RMPH தசநாயக்க ஆகியோருக்கு இதன்போது பிரதமரினால் சிறப்பு பாராட்டு விருதும் நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டன. பொதுச்சபை கூட்டத்தின் போது இலங்கை கால்நடை வைத்தியர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக கால்நடை வைத்தியர் சுசந்த மல்லவாராச்சி தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் கால்நடை வளங்கள், பண்ணைகள் மேம்பாடு, பால் மற்றும் முட்டை சார்ந்த கைத்தொழில்கள் ராஜாங்க அமைச்சர் DP ஹேரத் உள்ளிட்ட இலங்கை கால்நடை வைத்தியர் சங்கத்தின் வைத்தியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கொரோனா வைரஸ் எந்த வகையில் பரவினாலும் அதனை எதிர்கொள்வதற்கான ஒரே வழி நோய் எதிர்ப்பு சக்தியை விருத்தி செய்வதாகும் என்று அரசு ஆயுர்வேத வைத்தியர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சுதேச உணவுகள், மூலிகை மற்றும் கஞ்சி வகைகளை உட்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை விருத்தி செய்து கொள்ள முடியும் என்று அந்த சங்கத்தின் பொது சுகாதார செயலாளர் டாக்டர் சேனக்கு கமகே தெரிவித்துள்ளார். தீ வந்தாலும் இடி இடித்தாலும் பூமி அதிர்ந்தாலும் அடிமழை பெய்தாலும் சூறாவளி வீசியது நடந்தாலும் என்றும் பிசினஸ் இன்சூரன்ஸ் தானே முன்னேற்றத்தின் வழியை காட்டும். ஒரு பிசினஸுக்கும் தரும் பாதுகாப்பு. ஒரு காப்புறுதியிலேயே வியாபாரத்தின் அனைத்து மடங்கும் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் பிசினஸ் கிளப். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இடமிருந்து பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேசிய உணவு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இந்த நாட்டில் உள்ள பல்வேறு துறைசார் நிபுணர்களை தூதுவர்களாக நியமிப்பதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அதனூடாக தேசிய உணவு உற்பத்தி மேலும் ஊக்குவிக்கப்படுவதுடன் சர்வதேச ரீதியில் அவற்றுக்கான கேள்வியும் அதிகரிக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். விசேடமாக பலாக்கொட்டை போன்ற உணவுப் பொருட்களை இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பிரபல்யப்படுத்தும் வேளையில் அது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அனுசரணை மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு.
எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சுகாதார வழிமுறைகளை உரிய முறையில் கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது. ஒமிக்ரான் கோவிட் வைரஸ் தொற்றி ஒருவர் நாட்டில் இனங்காணப்பட்டுள்ளார். அதனால் இது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலப்பகுதியில் மக்கள் பொறுப்பற்ற விதத்தில் செயல்பட்டால் நீண்ட காலத்துக்கு பின்னர் திறக்கப்பட்டுள்ள பாடசாலைகளை மீண்டும் மூட வேண்டிய நிலை ஏற்படும் என்று விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வியையும் பயிற்சி பாடநெறிகளையும் கற்கும் போது பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்யுங்கள். போலி பிரச்சாரங்களை வழங்கும் நிறுவனங்களிடம் ஏமாற வேண்டாம். பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட NVQ சான்றிதழை வழங்கக்கூடிய நிறுவனம் பற்றி அறிந்து கொள்வதற்காக www.tvec.gov.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசிக்கவும். 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவின் செய்தி. உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோம். CIB ஜனஜய வாசனாவுடன் நத்தால் மற்றும் புது வருட மலிவு விற்பனை ஆரம்பமாகிவிட்டது. டிசம்பர் மாதம் முழுவதும் உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெறுமதி மிக்க பரிசுகள், பரிசு வவுச்சர்கள் மற்றும் வங்கி அட்டைகளுக்கு 20% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். சர்வதேச அணுசக்தி உடன்படிக்கையை புதுப்பிக்கும் நோக்கில் இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானுக்கு எதிராக கடுமையான போக்கை சர்வதேச நாடுகள் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் நப்தலி பெனட் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலின் உயர் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் வாஷிங்டனுக்கு சென்றுள்ள நிலையில் இவரது இந்த கருத்து வெளியாகியிருக்கிறது. ஈரான் ஒரே நேரத்தில் யுரேனியத்தை செறிவூட்டுக் கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது என்பதை அனைத்து நாடுகளும் தெளிவாக வலியுறுத்த வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் இன்று இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார். ரஷ்ய இந்திய மூலோபாய ஒத்துழைப்பு மற்றும் விசேட தொடர்புகளை தொடர்ந்தும் விருத்தி செய்து கொள்வது தொடர்பில் இவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இது தவிர G20 நாடுகள், பிரிக்ஸ் அமைப்பு, ஷென்ஹாய் ஒத்துழைப்பு அமைப்பு உட்பட பிரதான சர்வதேச சிக்கல்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்படும் என்று ரஷ்ய ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோம். CIB ஜனஜய வாசனாவுடன் நத்தால் மற்றும் புது வருட மலிவு விற்பனை ஆரம்பமாகிவிட்டது. டிசம்பர் மாதம் முழுவதும் உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெறுமதி மிக்க பரிசுகள், பரிசு வவுச்சர்கள் மற்றும் வங்கி அட்டைகளுக்கு 20% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். அபிவிருத்தி செய்திகள். தென்னையிலிருந்து பயன்பெறுவோம், நாட்டை வெற்றியடை செய்வோம். உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928, வாட்ஸ்அப் 070401928. தேசிய தெங்கு உற்பத்தி சம்பந்தமான விழிப்பை ஏற்படுத்துவோம். கலனிதிச மின் நிலையத்திற்கு அருகில் இங்குருக்கடை சந்தியிலிருந்து கொழும்பு துறைமுக நகரம் வரையும் கோபுரம் மீது அமைக்கப்பட்டு வரும் புதிய அதிவேக பாதை நிர்மாணப் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இந்த பாதை அமைக்கப்பட்டதன் பின்னர் இங்குருக்கடை சந்தையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை செல்வதற்கு எடுக்கும் சுமார் 45 நிமிடங்களை 5 நிமிடங்கள் வரை குறைத்துக் கொள்ள முடியும். சுமார் 5 கிலோமீட்டர் பாதையை அமைப்பதற்கு 28,000 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகின்றது. இதற்காக அப்புறப்படுத்தப்படும் கட்டடங்களுக்கு பதிலாக துறைமுக எல்லைக்கு வெளியே 17 மாடிகளை கொண்ட கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது 4,000 மில்லியன் ரூபாய் செலவில் 24 மாதங்களுக்குள் அமைக்கப்படும். தோட்டத்தில் இருக்கும் தென்னை மரம் என்பது உங்களுக்கு மேலதிக வருமானத்தை பெற்றுத்தரும் சிறந்த வழியாகும். தேங்காய் பூ, சிரட்டை, மட்டை ஆகியவற்றிலிருந்து இல்லாமல் முழு தென்னை மரத்திலிருந்துமே சரியான பிரயோசனம் பெற்று உங்கள் கைகளுக்கு மேலதிக வருமானத்தை பெறுவதுடன் தேசிய பொருளாதாரத்துக்கு உதவுவதற்கு இதோ உங்களுக்கான சந்தர்ப்பம். உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள், வீண் விரயத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தென்னை உற்பத்தியை செழிப்பாக்குவதற்கு பின்பற்ற வேண்டியவை சம்பந்தமாக இன்னும் அதிகமாக தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்றுத்தர தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் ஆயத்தமாக உள்ளது. உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928, வாட்ஸ்அப் 070401928. விளையாட்டுச் செய்திகள். ஜப்னா கிங்ஸ் அணிக்கு எதிராக கொழும்பு R பிரேமதாச மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் கால் கிளேடியேட்டர்ஸ் அணி 54 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது.
முதலில் துடுப்படுத்தாடிய கால் கிளாடியேட்டர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 164 ஓட்டங்களை பெற்றது. அணியின் தலைவர் பானுக ராஜபக்சவும் சமித் பட்டேலும் முறையே 56 ஓட்டங்களையும் 42 ஓட்டங்களையும் பெற்றனர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஜப்னா அணி 18 ஓவர்கள் 4 பந்துகள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 110 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. தொடரின் இரண்டாவது போட்டி தம்புள்ள ஜாயன்ஸ் அண்ட் கண்ட்ரி வாரியர்ஸ் அணிகளுக்கிடையில் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமாகும். NSBU Trust மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். $5 மில்லியன் கருவாக்கன்றுகளை புதிதாக நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். நிவித்திகல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள விவசாய ஏற்றுமதி வலயத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார். பிரதேச விவசாய ஏற்றுமதி வலயங்களில் குடியிருக்கும் 5000 குடும்பங்களுக்கு 250 கருவாக்கன்றுகள் வீதம் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி பயிர்களை ஊக்குவிப்பதன் மூலம் வெளிநாட்டு செலாவணியை ஈட்டிக்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். NSBயின் பணம் அங்கிருந்து, பரிசு இங்கிருந்து. பொன்விழா வெற்றியாளர் நீங்களா? இம்முறை NSB பொன்விழாவை முன்னிட்டு சூப்பர் வெற்றியாளருக்கு தங்க பவுன்கள் 50, இரண்டாவது வெற்றியாளர்கள் 10 பேருக்கு ஸ்கூட்டர்கள், மூன்றாவது 10 வெற்றியாளர்களுக்கு ஐபோன்கள், நான்காவது 29 வெற்றியாளர்களுக்கு மவுண்டன் சைக்கிள்கள். 2021 அக்டோபர் 1 முதல் 2022 செப்டம்பர் 30 வரை NSBU Trust மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. சுனில் அண்ணா, புது லொரி ஒன்றும் எடுத்து சரி வந்துட்டு போல. சரி வந்தது சரியான இடத்துக்கு போனதால தம்பி. LOLCல தான் லீசின் எடுத்தேன். நானும் சரி வரணுமெண்டா சரியான இடத்துக்கே போகணும். LOLC ஃபைனான்ஸ், சரிவர சரியான இடம். மேலதிக விவரங்களுக்கு 0115 715 555. ஒமிக்ரான் வகை கோவிட் பரவல் காரணமாக உலக பொருளாதார வளர்ச்சி வேகம் தடைப்படலாம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. புதிய வகை வைரஸை இனங்காண்பதற்கு முன்னர் பொருளாதாரம் சீரடைந்து வந்த போதிலும் சில வீழ்ச்சிகளையும் காண முடிந்தது. உலக பொருளாதாரத்தின் வல்லரசுகளாக திகழும் அமெரிக்கா மற்றும் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறைந்தமையும் இதற்கு காரணமாகும் என்று நிதியத்தின் தலைவர் கிருஷ்ணாலினா ஜோர்ஜியேவா தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமை உலகின் செல்வந்த நாடுகளுக்கும் குறைந்த வருமானம் பெறும் நாடுகளுக்கும் இடையிலான இடைவெளியை மேலும் தூரமாக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல், ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமத்திய மாகாணத்தின் சில இடங்களிலும் வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம். அதேபோல் மேல் மற்றும் தெற்கு கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். ஏனைய இடங்களில் சீரான காலநிலை நிலவும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பம். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி செயலணிக்கு கிழக்கு மாகாணத்தில் அமோக வரவேற்பு. ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சுகாதார மற்றும் சேம நலனை மேம்படுத்துவதற்குமான புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டம். பாகிஸ்தானில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பிரியந்த குமாரவின் பூதவுடல் இன்று நாட்டிற்கு எடுத்து வரப்படுகிறது. மேலும் 746 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம்.
இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.